ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி ப்ராப்பராக ரீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மினிமம் வந்து 1 or 2 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் பீப்புள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் இன்னும் வந்து அவங்களால வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியலன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் எடுக்கிறது, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி இண்டிகேட்டரில் சிக்னல் கிடைச்ச உடனே என்ட்ரிஸ் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து சார்ட் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன்னா சார்ட் பேட்டர்ன்னா வந்து இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர், அசெண்டிங் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் கிரியேட் ஆகும்போது அது என்ன டைரக்ஷனில் வந்து பிரேக் அவுட் கொடுக்குதோ ஸோ அந்த சைடு வந்து ட்ரேட் எடுத்துருவாங்க. ஸோ ட்ரேடு வந்து ஸோ நிறைய பேர் நினைக்கிறதே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்னா சார்ட் பேட்டர்ன், சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் அவுட் கொடுக்கும்போது என்ட்ரி எடுக்கிறது, இதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கைஸ், இதெல்லாம் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனே கிடையாது. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க 90% ரீட்டைலர்ஸ் வந்து இப்போ 100% பீப்புள் உள்ளே வர்றாங்கன்னா அதில் வந்து 90% பீப்புள் வந்து லாஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எப்பயாவது வந்து நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, ஏன் இந்த 90% ரீட்டைலர்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்க அவங்கனால வந்து சக்ஸஸ் ஆக முடியலன்னு சொல்லி நீங்கள் எப்பயாவது வந்து யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இந்த 90% பீப்புள் எல்லாருமே யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேம். இந்த பிரேக் அவுட் ட்ரேட்ஸ், இண்டிகேட்டர்ஸ், இந்த சார்ட் பேட்டர்ன். ஸோ கைஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேலை செஞ்சதுன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் எதுவும் சொல்ல கிடையாது. நீங்கள் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸை வச்சு உங்களால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் எடுக்க முடியுது, சார்ட் பேட்டர்னை வச்சு என்னால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் எடுக்க முடியுதுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதே பார்த்தீங்கன்னா நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு தான். ஆனால் உங்களால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து அதிலேருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியலன்னா நீங்கள் அதை ஏன் வந்து திரும்ப திரும்ப அதையவே யூஸ் பண்ணுறீங்க? அதை வச்சு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது கைஸ், நிஜமாலுமே நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்னன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வந்து பையர் செல்லரை வச்சு நீங்கள் சார்ட்டை வந்து ப்ராப்பராக ரீட் பண்ண தெரிஞ்சாதான் வந்து உங்களால் வந்து மார்க்கெட்டை வந்து அப்கமிங் மொமெண்டம் வந்து நம்மளால ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நிறைய பேர் இன்னும் நினச்சிக்கிறாங்க நம்மளால வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், மார்க்கெட்டை வந்து நீங்கள் நல்லாவே வந்து நம்மளால 100% ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்மளால வந்து ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸை வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களுக்கு ப்ராப்பரான ப்ரைஸ் ஆக்ஷன் பையர் செல்லரை வச்சு உங்களால் வந்து மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக ரீட் பண்ண தெரிஞ்சுதுன்னா உங்களால் வந்து நல்ல அக்யூரசி உள்ள ட்ரேட்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா நான் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரீசன் தெரியும் அந்த இடத்துல ஏன் என்ட்ரி எடுக்கணும், மார்க்கெட் ஏன் ஃபால் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துலலாம் செல் பண்ண மாட்டாங்க. டே லோ வந்து பிரேக் ஆகும்போது தான் வந்து என்ட்ரி எடுப்பாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டே லோ பிரேக் அவுட் ஆகும்போது அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைலர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டே லோ பிரேக் அவுட் ஆகும்போது தான் வந்து செல் என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ அவங்க எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், ஸோ இந்த இடத்துல செல் என்ட்ரி எடுத்தாங்கன்னா ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் தான் மேலே பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ எகைன் நீங்கள் பாருங்கள், மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து கொடுக்க கிடையாது. பிரேக் அவுட் கொடுத்துட்டு, ஏன்னா ஒன்ஸ் செல்லர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டாங்கன்னா, ரீட்டைலர்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அது ஆப்போசிட்டில் தான் வந்து மூவ் ஆகும். ஸோ நீங்கள் பாருங்கள், மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ஆனவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்து ஹண்ட் பண்ணிடுச்சு. ஸோ எகெயின் செகண்ட் என்ட்ரி நான் அப்டேட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஒரு செல் என்ட்ரி கொடுத்துருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸுக்கு மேலேயே வந்து சடனாக நல்ல ஒரு ஃபால் கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் எகெயின் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பேன் பையிங் சைடு. ஸோ இதோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் லெவல் 2 லெவல் கொடுத்துருந்தேன். 43,800 இந்த லெவலும், நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 44,000 இந்த லெவல் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த லெவல் வந்து வரும்னு சொல்லிட்டு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமானா டெஃபினட்டாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ப்ரைஸ் செக்ஷன் தெரிஞ்சுதுன்னா வந்து நீங்கள் மார்க்கெட் நான் இந்த இடத்துல இருக்கும்போதே வந்து நான் இந்த 2 லெவல்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடு மூமெண்டம் கொடுத்தது. ஸோ காலையில் ஒரு 400 பாயிண்ட்ஸ் டவுன்ஃபால், எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் அப்சைடு மூமெண்டம் கொடுத்தது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 800 பாயிண்ட்ஸ் மூமெண்டம் கொடுத்தது. ஸோ டே லோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஸோ உங்களோட டார்கெட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், டே லோ வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஸோ எகெயின் வந்து அப்சைடு மூமெண்டம் கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல செல்லிங் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ் வந்து ட்ரைங் டு செல், அவங்க வந்து எகெயின் அண்ட் எகெயின் வந்து செல் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறவங்களாம், ஸோ இப்போ இந்த இடத்துல செல் பண்ணுறவங்களாம் எங்கே ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணுவாங்க? ஒன்று இந்த ப்ரீவியஸ் டே இந்த க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குல்ல, இந்த லெவல் 43,800 லெவல், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா டே ஹையில் கொண்டு போய் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், மார்க்கெட் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இங்கிருந்து 400 பாயிண்ட்ஸ் கண்டினியூஸாக வந்து அப்சைட் ரேலி கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். ஸோ இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இன்ட்ராடே ட்ரேடிங் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பரான ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும் போது நீங்கள் அப்கமிங் மூமெண்டம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்து நம்மளால வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா கிடையாது. உங்களுக்கு ப்ராப்பரான ப்ரைஸ் ஆக்ஷன்னா நிறைய பேர் நீங்க நினைக்கிறது சார்ட் பேட்டர்ன், இண்டிகேட்டர்ஸ், அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதில் கிடையாதுங்க. நீங்க பிரைஸ் வந்து ரீட் பண்ணணும். பிரைஸோட பிஹேவியரை வந்து நீங்க ப்ராப்பரா வந்து ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பையர்ஸ் இப்போ மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா ஸோ இப்போ ப்ரீவியஸ் சார்ட்டை வச்சு நீங்கள் வந்து மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணணும். இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே யார் இருக்காங்க, பையர்ஸ் இருக்காங்களா, செல்லர்ஸ் இருக்காங்களா, யாரை ட்ராப் பண்ணிருச்சு, பையர்ஸை ட்ராப் பண்ணிருச்சா இல்லை செல்லர்ஸை ட்ராப் பண்ணிருச்சா. ஸோ இதையெல்லாம் வச்சு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் மார்க்கெட்டை ரீட் பண்ணணும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களால் வந்து ப்ராப்பரான ஒரு என்ட்ரி வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா வந்து டெஃபினட்டாக வந்து உங்களால் வந்து கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்காக தான் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 90% பீப்புள் ரீட்டைலர்ஸ் வந்து லாஸ் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான். அவங்க யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ், அவங்களுக்கு ப்ராப்பரான ப்ரைஸ் ஆக்ஷன்னாலே என்னென்ன வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் கன்சிஸ்டண்டாக வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஸோ இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்னா வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது, ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ண முடியும்னு சொல்லி நினைக்கிறாங்க. நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுங்கள், செல்லிங் பண்ணுங்கள், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். உங்களுக்கு ப்ராப்பரான ப்ரைஸ் ஆக்ஷன், ப்ராப்பரான டைரக்ஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியலைன்னா நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுங்கள், செல்லிங் பண்ணுங்கள். நீங்கள் எதுலேயும் வந்து கன்சிஸ்டண்டாக வந்து உங்களால் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் குரூப்லேயே வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது இந்த என்ட்ரி எடுத்ததுக்கும். ஸோ நீங்கள்
ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிரேக் அவுட் ட்ரேட்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் எப்போ எடுக்கணும்னா அதுக்கும் வந்து ரீசன்ஸ் இருக்குது. நீங்கள் பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் வந்து பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் வந்து எடுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ப்ராப்பரான ரீசன் இல்லாமல் எடுத்திங்கன்னா. ஸோ இதில் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் நல்ல ஒரு ஃபால் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இங்கே பாருங்கள் டைம் பாஸ் பண்ணது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியுது. இந்த இடத்துல இருந்து ஒரு அரௌண்ட் ஒரு 10 o'clockல இருந்து பார்த்தீங்கன்னா 150 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சைடுவேஸில். ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இந்த ஹை மேக் பண்ணிட்டு ஃபால் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டவுன் ஃபால் கொடுத்துருக்கு. எகெயின் ஒரு செல்லிங் வரும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைலர்ஸ் வந்து செல் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல செல் பண்ண மாட்டாங்க. அவங்க ப்ரீவியஸ் டே லோ வந்து பிரேக் டவுன் கொடுத்த உடனே ரீட்டைலர்ஸ் வந்து அக்ரெசிவாக வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ இந்த லெவல் வந்து பிரேக் டவுன் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த லெவல் வந்து பிரேக் டவுன் கொடுத்துருச்சுன்னா ஸோ இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அக்ரெசிவாக செல் பண்ணுறவங்க இந்த ரீட்டைலர்ஸ் ஸோ இவங்களோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து அப்சைடு மூமெண்டம் கொடுத்து அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்து ஹண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எகெயின் இந்த ஸ்விங் ஹையில் இருந்து ஒரு ஃபால் செல் ஆஃப் வரும்போது பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து ரீட்டைலர்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து செல் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி செல் பண்ணுறவங்க இந்த இடத்துல செல் பண்ணுறவங்க ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டே ஹைக்கும் மேலேயும் தான் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அப்சைடு மூமெண்டம் கொடுத்துருக்கு. மார்க்கெட் 400 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடு மூமெண்டம் கொடுத்துருக்கு. மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து டைம் பாஸ் பண்ணாது. கண்டினியூஸாக வந்து ஒரு ஃபால் மார்க்கெட் வந்து இன்னும் கண்டினியூஸாக வந்து டவுன் சைடு மூமெண்டம் கொடுக்க போகுதுன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காது. நல்ல ஒரு ஃபால் வந்ததுக்கப்புறம் இந்த செல்லர்ஸை வந்து நல்ல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். 50 to 60% வந்து ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த செல்லர்ஸை வந்து வெளியாக்கிட்டு எகெயின் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காது. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த இடத்த செல் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஸோ இப்போ மார்க்கெட்டை மறுபடியும் மேலே ஏற்றணும்னா அவங்கள வந்து இந்த இடத்துல செல் பண்ண குவான்டிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து பொசிஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து டைம் பாஸ் பண்ண வைப்பாங்க. ஒரே இடத்துல வந்து அப் டவுன் மூமெண்டம் வந்து கொடுக்கும். ஸோ அது உங்களுக்கு ப்ராப்பரான ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ரீட் பண்ண தெரிஞ்சுதுன்னா பையர் செல்லரை வச்சு உங்களால் வந்து மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக வந்து ரீட் பண்ண தெரிஞ்சுதுன்னா வந்து உங்களால் வந்து அப்கமிங் மூமெண்டம் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். என்னோட எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணணும்னா நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். நீங்கள் இந்த இண்டிகேட்டர்ஸ் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த பிரேக் அவுட் கொடுக்கும்போது ட்ரேட்ஸ் எடுக்கிறதோ இல்லை வந்து சார்ட் பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய பேர் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்னா வந்து சார்ட் பேட்டர்ன்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. நீங்கள் ப்ராப்பரான ப்ரைஸ் ஆக்ஷன் பையர் செல்லரை வச்சு நீங்கள் மார்க்கெட் ரீட் பண்ண கற்றுக்கிட்டா தான் வந்து உங்களால் வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து உங்களால் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க முடியும். நீங்கள் இது இல்லாமல் நீங்கள் வெறும் இண்டிகேட்டர்ஸ் இந்த பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பிகினராக மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க சீக்கிரமாகவே உங்களோட கேபிட்டலை வந்து நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டை தான் வந்து ப்ளேம் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங்கை வந்து நீங்கள் கரியராக சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.